லக்னம் அப்படிங்கிற செயல்பாடை குறிக்கிறது. இப்போ லக்னத்துக்கு 4வது இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகனுடைய அப்பா இருக்கார்ல, இந்த அப்பாவுடைய உதவி வந்து இவருக்கு இந்த இடம் மூலியமாக தான் கிடைக்கும். இப்போ சூரியன் வந்து 4வது இடத்துல இருக்குது அப்படின்னா, 4வது இடம் என்ன குறிக்குது அப்படிங்கும்போது வண்டி, வாகனம், நிலப்புலன்கள் எல்லாமே வந்து 4வது இடமா. அப்போ இவங்க அப்பாவுடைய உதவி வந்து நிலம் கொடுத்து உதவலாம், வண்டி வாகனங்கள் வாங்கி தந்து உதவுவார். இந்த மாதிரி வந்து 4வது இடத்துக்குரிய காரகத்துவ ரீதியாக வந்து இந்த ஜாதகனுடைய தந்தையினுடைய உதவி வந்து அந்த பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து லக்னத்துக்கு ஒரு இடத்துல 9, இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 10வது இடத்துல வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொழில் ரீதியாக வந்து ஜாதகனுடைய அப்பாவே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் வச்சு கொடுப்பாருன்னு சொல்லலாம். அப்போ அப்பாவுடைய உதவி வந்து எந்த இது மூலிமா கிடைக்கும், எந்த பாவத்து மூலிமா கிடைக்கும்னு பார்க்குறதுக்கு தான் ஒவ்வொரு கட்டத்துலையும் சூரியன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அப்பாவுடைய ஹெல்ப் வந்து அவருக்கு எந்த பாவத்தில் கிடைக்கும்னு சொல்கிறது தானே தவிர